கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இன்னைக்கு ஒரு வீட்ல கேட் லைட் மாட்டணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தேன். அவங்க ஒரு 4 கேட் லைட் வாங்கி வச்சிருந்தாங்க. எப்பவுமே கேட் லைட் மாட்டணும்னா, அங்க ஒயரிங் முதலே பண்ணி வச்சிருப்பாங்க. இங்கேயும் பண்ணி தான் இருந்தது. ஒயர் இருந்தது. ஒரு கேட்லயும் 2 ஒயர் தனித்தனியா இருந்தது. அப்போனா நம்ம வெறும் அந்த கேட் லைட்ல உள்ள ஒயர அதில முடிக்கி டேப் அடிச்சு, சும்மா அப்படியே ஆங்கிள் செட் பண்ணி விட்டு போ வேண்டியது தான். சரின்னு சொல்லி அந்த 4 லைட்டையும் அதே மாரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, டேப் அடிச்சு எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்க்குறேன், 4 லைட்ல ஒரே ஒரு லைட் தான் எரியுது. மீதி 3 லைட் எரியல. அந்த கேட் லைட் வரக்கூடிய சுவிட்ச் போர்ட பிரிச்சு பார்க்குறேன். அவுட்புட் லைட்ல சுவிட்ச்லலாம் கரெக்ட்டா போகுது. ஆனா லைட் எரியல. இந்த கேட் லைட் மாட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4, 5 மணிக்கு தான் போயிருந்தேன். இந்த மாட்டிட்டு செக் பண்ணி பார்க்குற டைம் பார்த்தீங்கன்னா, எப்படியும் ஒரு 5, 6 கிட்ட ஆயிடுச்சு. கஸ்டமர் என்ன சொன்னா, "ஈவினிங் டைம் இப்ப எதுவும் பண்ண முடியாது. அந்த கேட் லைட் கீழலாம் கொஞ்சம் உடைச்சு பார்க்குற மாரி வரும்." அப்படின்னு சொல்லியிருந்தேன். "சரிங்க, நீங்க நாளைக்கே வந்து பாருங்கன்னு" சொல்லியிருந்தாரு. மறுநாள் போயிட்டு, இந்த கேட்டுக்கு கீழ ஒயருக்கு வரக்கூடிய இடத்துல உடைச்சு பார்த்தேன். கேட்டுக்கு ஒயர் போகக்கூடிய பைப் இருக்கு, ஹோல்ஸ் இருக்கு. ஆனா அந்த ஹோல்ஸ்ல ஒயர் இல்ல. கேட் லைட் மேலேருந்து ஒயர் வலிச்சா தனியா வந்துடுச்சு. எலி உள்ளேருந்து ஹோல்ஸ் போட்டது ஒயர்லாம் கடிச்சு விட்டுச்சு போல. பைப்லேருந்து வரக்கூடிய ஒயர் தெரியல. இன்னும் ஆழமா நோண்டுன அப்புறம் அந்த ஒயர் தெரிஞ்சது. ஒயர் கட் ஆயிருக்கு. இதே மாதிரி அந்த 3 கேட்லையும் ப்ராப்ளம். சரின்னு அந்த ஜாயிண்ட்லாம் அடிச்சு சரி பண்ணி லைட்டு ஆன் பண்ணிட்டேன். இந்த வீட்டுக்கு கேட் லைன் போறதுக்கு லைன் எப்படி போட்டுருக்காங்கன்னா, ஒரே பைப் நேரா ஓட்டுன்னு போயிட்டு, அதுலேருந்து ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு போட்டு பிரிச்சிருப்பாங்க போல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜங்ஷன் பாக்ஸ் எப்படியும் அப்படியே உதிர்ந்துடும். உதிர்ந்து போய் பவுடர் ஆயிட்டு இருக்குது. 2 பைப் மட்டும் தான் தெரியுது. அதுலேருந்து ஒயர் வெளில வருது. ஒயர் வெளில தெரியுது, எலி கடிச்சிருக்கலாம். அது எப்படி எப்படி இருந்ததோ அதே மாரி போட்டு லைட் எரிய வச்சு குடுத்துட்டேன். அந்த கஸ்டமர்ட்டயும் சொன்னேன், "சார் டெம்பரரி எப்படி இருந்ததோ அதே மாரி நான் போட்டு குடுத்துட்டேன். இதில நாளைக்கு எதுவும் ஃபால்ட் ஆனா நான் பொறுப்பில்ல" அப்படின்னு சொல்லிட்டேன். எதுக்கு இத சொல்றேன்னா, தரையில ஒயர்லாம் நீட்டா இல்ல. அப்போ எப்படி கரெக்ட்டா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு கேட்லேருந்து 3/4 பைப் போட்டு தனித்தனியா எடுத்துட்டு போணும். செவுத்துல ஏதாவது ஒரு இடத்துல ரன்னிங் பாக்ஸ் வச்சுட்டு, சுவிட்ச் போர்ட்லேருந்து அந்த ரன்னிங் பாக்ஸுக்கு வரணும் ஒயரு. அந்த ரன்னிங் பாக்ஸ்லேருந்து கேட்டுக்கு போணும். ஒரு கேட்டுக்கும் 3/4 பைப் தனித்தனியா போட்டு மேல கேட்டுக்கு மேல வரைக்கும் எடுத்துட்டு போணும். ஏதோ ஃபால்ட் ஆனாக்கா, அதில ஒயர் தள்ளி ரன்னிங் பாக்ஸ்ல வர மாரி வச்சுக்கணும். இங்க அந்த மாரி பண்ணல. அதனால தான் இந்த வார்த்தை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்க வீட்லயும் ஏதோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாரி இரும்பு கேட்டு, இல்ல ஸ்டீல் கேட் இருந்ததுன்னா, வாங்குற ஃபிட்டிங் ஃபுல் மெட்டலா இருந்ததுன்னா சப்போஸ், அந்த கேட் லைட்டு டைரக்ட்டா அந்த பைப்ல வச்சு ஸ்க்ரூ பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ல ஃபிட்டிங்ல ஏதோ ஷாக் அடிக்கணும்போது, கேட்டு ஃபுல்லா ஷாக் அடிக்கும். நான் மாட்டியிருக்க ஃபிட்டிங் ஸ்டீல் கேட்ல இருக்கனால, பைக்கோட லப்பர் டிப்ப எடுத்து கட் பண்ணி அதில சுத்திட்டு கேட்ல அதுக்கப்புறம் லைட்ட மாட்டியிருக்கேன். நீங்களும் இது மாரி லப்பர் டியூப் இல்லன்னா அட்டை எதனா வச்சு டைட் பண்ணுங்க. டைரக்ட்டா டைட் பண்ணும்போது, ஃபிட்டிங் ஸ்க்ரூ போய் அந்த பைப்ல டச் ஆச்சுன்னா, ஷாக் வர சான்ஸ் இருக்கு. இந்த மாரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னோட சேனல பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ. நான் ஓம் பிரகாஷ்.